ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட தம்பிக்கு வந்து மேரேஜுங்க. எங்கள் சித்தப்பா பையனுக்கு கல்யாணத்துக்கு முந்தின நாள் பட்னி சீரு இல்லைன்னா பட்னி தண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சடங்கு வந்து நடக்குங்க. பசங்களுக்காகட்டும் பொண்ணுங்களுக்காகட்டும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பட்னி சீர் பண்ணுவாங்க. எங்களோட வழக்கப்படி பார்த்திங்கன்னா முந்தின நாளே அரிசி கூட அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சுருவோம். அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் வந்து பட்னி சீர் நடக்கும். நைட்டு பார்த்திங்கன்னா ஓலை பின்னிட்டு இருந்தோம். நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். பட்னி சீருக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணியெல்லாம் கலக்கி வச்சாச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பட்னி சீர் பண்ணுறாங்க. இவங்க யாருமே சாப்பிடாம தான் இருப்பாங்க. சாமிக்கு வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு பட்னி சீர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட்டு படப்பு போட்டு அந்த படப்பு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அப்பத்தா ஃபஸ்ட்டு இந்த சடங்கை பண்ணுறவங்க வந்து ஆரம்பித்து வச்சிடலாங்க. என்னோடய தங்கச்சி தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் அத்தை மாமா கூட யார் வேணாலும் வந்து இந்த சடங்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் வச்சுட்டு அரப்பு கொஞ்சம் சீவக்காய் கொஞ்சம் போட்டுட்டு இந்த தண்ணியை வந்து 3 தடவை தலையை சுற்றி ஊற்றி விடணுங்க. பட்னி தண்ணி சீர் வந்து சூப்பராக முடிஞ்சதுங்க. அடுத்தது வந்து சாமிக்கு படப்பு போட்டு சாமி கும்பிட்றதான். ஆல்ரெடி நாங்கள் எடுத்துகிட்டு இருந்த ட்ரெஸ்ஸு, அந்த அரிசி கூட, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்பல் போடுறதுக்கு வந்து நெல் வாங்கிட்டு வரணும். அது எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு வந்துட்டோம். என்னோட சேரீயும் மாப்பிள்ளையோட வெட்டிங் ட்ரெஸ்ஸையும் வச்சு சாமி கும்பிட்டுருவாங்க. அதுக்காக தான் இந்த படப்புங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கும். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளாக தான் முடிச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆச்சுன்னா ரொம்ப நேரமாயிருங்க. மண்டபத்துக்கு போக முடியாது. ஓரளவுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க. கல்யாணத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வேலைன்னா பூ கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து சேரீ ப்ரிப்பேர் பண்ணுறது. எங்கள் அண்ணாவுக்கும் சரி எங்கள் தம்பிக்கும் சரி மேரேஜுக்கு வந்த பெரியம்மா சித்தி எல்லாத்துக்குமே நான் பண்ணுற வேலை தாங்க. இந்த சேரீ தான் வந்து என்னோடய சேரீ, இந்த சாக்லேட் கலரில் இருக்கிறது. இதை மட்டும் கொஞ்சம் கன்றாவியத்தை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். மற்ற எல்லாரோட சேரீயும் கொஞ்சம் நீட்டாக பண்ணி வச்சிட்டேன். சூப்பராக பட்னி தண்ணி சீர் முடிஞ்சுங்க. இதுக்கு மேலே வந்து மண்டபத்துக்கு போகிற வேலை தான். ஏன்னா மண்டபத்துக்கு போயிட்டோம்னா தான் அடுத்த நாள் வெட்டிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான். அதனால அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும். எனக்கு எப்போவுமே கோயம்புத்தூர் வந்தோன்னா ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் கோர்ட்டு, ஜிஹெச் இதெல்லாம் வந்தால் காலேஜு ஹாஸ்டல் இது மட்டும் தான் ஞாபகம் வருங்க. ஒரு வழியே எப்படியும் மண்டபத்துக்கு பக்கமாக போயாச்சுங்க. கொஞ்சம் மலைத்தூர்லாவே இருந்தது. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முந்தின நாள் இந்த மாதிரி மழையெல்லாம் வரும்போது எவ்வளோ அரிசி சாப்பிட்டாங்களோ, அதாவது ஊற வச்ச அரிசி எவ்வளோ சாப்பிட்டாங்களோ அந்த மாதிரிலாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு வழியாக ரிசப்ஷன் ஹாலுக்கு வந்தாச்சுங்க. ஈச்சனாரியில் தான் இருக்குது. ஈச்சனாரி விநாயகர் கோயில் தான் வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே ஹாலுக்கு போய் வந்துட்டு கொஞ்சம் எல்லாத்துக்கூடையும் நியாயம் பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயும் வந்து சாப்பிட போயிட்டாங்க. சாப்பிட்டு முடிக்கிற டைமில் வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்திட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து நிச்சயம் ஸ்டார்ட் பண்ணாங்க. பொண்ணுக்கு வந்து நிச்சய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட தங்கச்சி கூட்டம் தான் வந்து கையில் வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போய் மாற்றிட்டு வருவாங்க. நிச்சயம் வந்து ஒரு 10 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆச்சுங்க. இன்னும் நிறைய சடங்கு சம்பிரதாயம் இருக்குங்க. அதெல்லாம் பண்ணால் ரொம்ப லேட் ஆயிரும். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போக முடியாதுன்னு கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் வந்து அந்த சேரை சுற்றி வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்கார சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பொண்ணை நம்ம வந்து கட்டி கொடுக்கும்போது அவங்களோட தாய்மாமா சம்மதம் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பொண்ணோட தாய்மாமாவும் நம்ம மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து பெரியவங்க பங்காளிக்கு யாராச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து தான் வந்து தட்டு மாற்றிக்குவாங்க. உங்கள் பொண்ணை வந்து எங்கள் பையனுக்கு கட்டித்தர சம்மதம் அப்படின்னு சொல்லி வெத்தலை பாக்கு தட்டு மாற்றிக்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பொண்ணுக்கு வந்து பொட்டு நலங்கு வைக்கிறது அதெல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தட்டு மாற்றுறது, மோதிரம் மாற்றுறது இதெல்லாம் நடந்துச்சுங்க. நிச்சயதார்த்தம் சூப்பராக முடிஞ்சுதுங்க. எல்லாருக்குமே ரொம்ப மனநிறைவு. நாங்கள் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மணி 1:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்லேயே நாங்கள் ஒரு 10-15 பேர் குளிச்சுட்டு கிளம்புறதால எல்லாருமே 4 மணிக்கு எழுந்திரிச்சு அடுத்தடுத்து குளித்து கிளம்ப ஆரம்பித்தாச்சுங்க. இது வந்து எங்கள் அப்பத்தா போட்ட கோலங்க. எங்கள் ஃபேமிலியிலே ஓரளவுக்கு கோலம் போடுறதுனா எங்கள் அப்பத்தா ஓரளவுக்கு நல்லா கோலம் போடுவாங்க. அந்த கோலத்துக்கும் வீட்டையும் பார்க்கும்போது கொஞ்சம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக 8 மணிக்கு ஹாலுக்கு ரீச் ஆயாச்சுங்க. போனதுமே சாப்பிட்டு வேலையெல்லாம் அதுக்கப்புறமா தான் பார்த்தோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து கல்யாண ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க கூட கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாருமே ஓரளவுக்கு குரூப்பாக அசம்பிள் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து ஈச்சனாரி விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தாங்க. ஈச்சனாரி விநாயகர் கோயிலில் தான் கல்யாணம். அண்ணாக்கும் இங்கே தான் ஆச்சு, தம்பிக்கும் இங்கே தான் ஆச்சு. எல்லோரும் கிளம்பி போயாச்சுங்க. தம்பி கல்யாணம் நடந்த நாள் பார்த்திங்கன்னா 3ஆம் பிறைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரான நாள் தான் வந்து தம்பி கல்யாணம் நடந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப மனசு நிறைவுங்க.
எங்களோட பழக்க வழக்கப்படி பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரும்போது அவங்களோட அத்தை மாமா இல்லைன்னா தாய் மாமன் கூட்ட பொண்ணை வந்து கைப்பிடிச்சி இல்லைன்னா கொடை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நம்மளோட பசங்களோட அக்கா தங்கச்சி பட்னி சீட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட கையில் வந்து ஒப்படைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் கொடை பிடிக்கிறது கை பிடிக்கிறது எல்லாமே மாப்பிள்ளைக்கு யார் பட்னி சீர் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து பிடிப்பாங்க. அதுதான் எங்களோட ஃபேமிலி வழக்கங்க. எங்களோட ஃபேமிலியில் நடக்கிற எல்லா பசங்களோட கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா மாங்கல்யம் வந்து வராதுங்க. எங்களோட குலதெய்வத்துக்கு ஆகாது. கெஞ்சனூர் அம்மன் கோயில் சாமி கும்பிட்ற எல்லாத்துக்குமே இது தெரியும்னு நினைக்கிறேன். பொண்ணுங்க வந்து வேறு குளத்துல கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து மாங்கல்யம் இருக்கும். பசங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுங்களுக்கு மாங்கல்யம் போட மாட்டோம். கொடியும் மஞ்சக்கயிறு மட்டும்தாங்க. முகூர்த்தம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த செப்பல் போடுறதுக்காக தான் அந்த நெல் வந்து கொட்டுவாங்க. நிறைய கொட்ட வேணும்னு கொஞ்சம் அளவாக கொட்டி அந்த செப்பல்லாம் போட்டுட்டு அந்த கொடை பிடிச்சவங்க வந்து கூடயே தான் போவாங்க. அவங்க போனதுக்கப்புறமா தான் 4 பேர்த்தையும் நிற்க வச்சு ஆரத்தியெல்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல. எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பால் பழமெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா மண்டபத்துக்கு போய் சாப்பிட வச்சுட்டு பொண்ணோட வீட்டுக்கு அமுச்சு விட்டோங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.